ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும். எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம ரேணுகா வீட்டு சமையலில் தக்காளி உலர் பொடி எப்படி தயாரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. அதுக்கு தேவையான அளவு தக்காளி நீங்கள் நல்லா கழுவி க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த தக்காளி நம்ம இப்போ இது போல் இப்படி கட் பண்ணிக்கணுங்க. ரெண்டாக அறுத்து வச்சிங்கன்னா ரொம்ப நாள் ஆகுங்க காயருக்கு. இது போல் ஸ்லைஸாக கட் பண்ணிட்டிங்கன்னா 2 நாளில் காஞ்சிருங்க. 3ஆவது நாள் நம்மளுக்கு பவுடர் அரைச்சிடலாங்க. பாருங்கள், இது போல் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கணுங்க. இது எல்லாத்துக்கும் நம்ம யூஸ் பண்ணலாங்க. சாம்பார், ரசம், சூப்பு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாங்க. எந்த டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டு வராதுங்க. ஒரிஜினல் தக்காளி அப்படியே நம்ம ஃப்ரெஷ்ஷாக எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதை விட நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. கரெக்டான பக்குவத்தில் நம்ம பொடி தயாரித்தோம்னா நம்ம தக்காளி விலை அதிகமாக இருக்கிறப்ப இது போல் பவுடர் செஞ்சு வச்சிட்டோம்னா மலிவாக இருக்கிறப்ப யூஸ் பண்ணிக்கலாங்க. வெயில் காலத்தில் நம்மளுக்கு இது உபயோகமாக நம்ம விலையும் கம்மியாக இருக்கிறனால இது போல் செஞ்சு யூஸ் பண்ணி நம்ம பயனடையலாங்க. பாருங்கள், இது போல் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு நான் காட்டுறேங்க. பாருங்கள், ஒன்று சொன்ன மாதிரி இது போல் நம்ம வெட்டி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், ஏற்கனவே ஒரு 5 கிலோ அளவுக்கு தக்காளி வெட்டி எடுத்து வச்சுக்கிறேங்க. இது போல் அதை நம்ம இப்போ ஒரு இது மாதிரி தட்டுலையோ இல்லைன்னா ஒரு நம்மளுக்கு கவரு எது இருந்தாலும் அதில் எடுத்து வச்சுக்கலாங்க. பாருங்கள், இது போல் நம்ம எல்லாத்தையும் வச்சுக்கணுங்க. இந்த மாதிரி தனித்தனியாக இருக்கிற போல் ஒன்று மேலே ஒன்று இல்லாமல் இது போல் வச்சுக்கலாங்க. பாருங்கள், இது மேலே ஒன்று மேலே ஒன்று இல்லாமல் இது போல் நல்லா நம்ம அடுக்கின மாதிரி வச்சோம்னா சீக்கிரமாக நம்மளுக்கு காஞ்சி வந்துடுங்க. நிறைய போடுற மாதிரி இருந்தால் நம்ம ஒன்று மேலே ஒன்று போட்டு தொலாவிதான் விடணுங்க. நம்ம வீட்டுக்கு கம்மியாக தேவைக்கு போடுறதுனால பாருங்கள், இது போல் வச்சிட்டோம்னா நம்மளுக்கு டக்குன்னு காஞ்சி வந்துடுங்க. நம்மளுக்கு எந்த ஸ்மெல்லும் வராமல் 2 நாளில் காஞ்சிருச்சுன்னா நல்லா ஃபஸ்ட்டு குவாலிட்டியாக பொடி நல்லா மணமாக டேஸ்ட்டாக நல்லா சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், இது போல் நம்ம இது போல் அடுக்கி வச்சுக்கலாங்க. நல்லா நீட்டாக நம்ம நிறையாவும் காய வைக்கலாங்க. இது போல் வச்சோம்னா போல் வச்சுட்டு பாருங்கள், இது போல் நம்ம தட்டில் வச்சுட்டு இது போல் உப்பு நம்ம தூவி விட்டுக்கலாங்க. மேலே லைட்டாக எல்லா இடத்துலையும் கொஞ்சம் கொஞ்சம் விழுகும்படி இது போல் தூவி விட்டு நம்ம வெயிலில் காய வச்சுக்கலாங்க. அப்போ தான் நம்மளுக்கு அந்த பொடி ஒரு டேஸ்ட்டு கிடைக்குங்க. மணமும் மாறாமல் அப்படியே இருக்குங்க. அந்த உப்பு கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக யூஸ் ஆகுங்க. போதுங்க, இந்த அளவுக்கு நம்ம தூவிட்டு பாருங்கள், இது போல் வெயிலில் காய வச்சுக்கலாங்க. நான் ஒரு கவர் விரிச்சும் காய வச்சுக்கிறேங்க. எனக்கு டெரஸ் பில்டிங்கெல்லாம் இது கிடையாதுங்க. கீழே தரையில் தான் காய வச்சுக்கிறேங்க. நான் இது போல் கவர்லையும் போட்டிருக்குறேங்க. தட்டுகளில் எல்லாமே வச்சுக்கிறேங்க. இது 1 மணி நேரம் நம்ம காஞ்சதும் இது போல் இப்படி திருப்பி வச்சோம்னா சீக்கிரமாக காஞ்சிருங்க. நம்மளுக்கு ஒரு 2-3 நாள் காஞ்சிச்சினாலே நம்மளுக்கு காஞ்சிருங்க. கொஞ்சம் நம்மளுக்கு இது வாடி வந்தோடனே இது போல் திருப்பி வச்சோம்னா இந்த ஈரமும் இழுத்து நம்மளுக்கு டக்குன்னு காஞ்சி வந்துடுங்க. இது போல் 1 மணி நேரம் ஒரு 2 மணி நேரம் நல்லா கொஞ்சம் வாடின முன்னாடி மேல் ஈரப்பதம் காஞ்ச முன்னாடி இது போல் நம்ம திருப்பி விடணுங்க ஒரு தடவை. பாருங்கள், ஒரு 3-4 நாள் காஞ்சிச்சுன்னா இது போல் நம்மளுக்கு நல்லா மொறுன்னு கலகலன்னு காஞ்சி வந்துடுங்க. நல்லா வெயில் இப்போலாம் கோடை காலத்தில் நல்லா வெயில் அடிக்குதுங்க. இது போல் நல்லா நம்மளுக்கு மொறுப்பாக காஞ்சிருங்க. இந்த அளவுக்கு பக்குவமாக நம்ம காய வச்சு எடுத்துக்கிடுங்க, கலர் மாறாமல். இப்போது ஈரம் இல்லாத ஒரு மிக்ஸி ஜார் நம்ம எடுத்துகிட்டு அதில் இதை நம்ம சேர்த்துக்கிட்டு பவுடர் அரைக்கலாங்க. இப்போ தேவையான அளவு உள்ளே சேர்த்து நான் அரைச்சிட்டு வரேங்க. இதை பாருங்கள், சூப்பராக நம்மளுக்கு பவுடர் அரவட்டு வந்துருங்க. இது போல் நல்லா கமகமன்னு ஒரு மணத்தோட இந்த அளவுக்கு நைஸாக அரவட்டுருக்குங்க. இப்படியே வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாங்க. இல்லை நல்லா கடையில் வர்ற மாதிரி நைஸாக ஃபைன் பவுடராக வேணும் அப்படின்னா பாருங்கள், இது போல் ஒரு சல்லடையில் வச்சு நம்ம சலித்து நம்ம ஃபைன் பவுடராக எடுத்துக்கலாங்க. இது போல் நீங்கள் ஸ்பூன் வச்சு கலந்து விட்டிங்கனாலும் சரி, இது போல் நீங்கள் குலுக்கி விட்டிங்கனாலும் நல்லா சலிச்சு உங்களுக்கு நைஸ் பவுடரெல்லாம் கீழே விழுந்து அந்த கப்பியெல்லாம் இதில் மேலே நின்றுக்குங்க. ஈஸியாக டக்குன்னு நம்ம கொஞ்சம் நேரத்தில் அரைச்சி எடுத்துடலாங்க. ரொம்ப கஷ்டமாகலாம் இருக்காதுங்க. இது
பாருங்கள் சூப்பராக நம்ம கப்பியை திருப்பி இன்னொரு தடவை வந்து அரைச்சிக்கலாங்க. இது போல் எல்லாத்தையும் அரைச்சிட்டு சளிச்சு எடுத்துன்னு நான் காமிக்கிறேங்க. பாருங்கள் இது போல் நம்மளுக்கு அரைச்சி சளிச்சு சூப்பராக தக்காளி பொடி வந்து ஃபைனாக இது போல் சளிச்சு நம்ம கடையில் விற்கிறது போலயே எடுத்து வச்சுக்கலாங்க. 1 வருஷம் ஆனாலும் கெட்டு போகாதுங்க. நல்லா ஒரு ஏர்டைட் பாக்ஸில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு காற்று போகாம மாதிரி ஈரப்படாமல் வச்சுருந்திங்கன்னா 1 வருஷம் ஆனாலும் அப்படியே இருக்குங்க. நம்ம எதுக்கெல்லாம் தேவைப்படுதோ நம்ம சௌகரியத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. இதை பாருங்கள் இது போல் ஒரு பாக்ஸில் வந்து நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேங்க. மீதி இந்த தட்டில் இருக்குங்க. இன்னொரு பாக்ஸில் இதே மாதிரி இல்லைன்னா ஒரு பெரிய பாக்ஸ்லேயோ சேர்த்திக்கலாங்க. நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன பாக்ஸில் எடுத்து வச்சிட்டோம்னா அப்பப்போ தேவைக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. ஈரப்படாமல் வச்சுருந்தோம்னா அப்படியே இருக்குங்க. வெளியவே வச்சுக்கலாங்க. நம்ம இல்லை நீங்கள் தேவைப்படுச்சுன்னா ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சுக்கலாங்க. நான் வந்து வெளியே தான் வச்சு யூஸ் பண்ண போகிறேங்க. பாருங்கள் இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உபயோகப்படுத்திட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க. நாளைக்கு இன்னொரு சமையலில் நாம் சந்திக்கலாங்க.